இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன் என்றால், நமக்கு முன்னாடி ஏன் தேவன் போகணும், தேவன் எதுக்கு தேவ பிள்ளைக்கு முன்னாடி போகணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறார்? கர்த்தர் தாமே உனக்கு முன்னாடி போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிங்க, ஆண்டவர் இங்கே மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவர் உனக்கு முன்னாடி போவார், என்னை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இன்றைக்கி நான் பிரசங்கத்தை சிம்பிளாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் வந்திருக்காங்க. வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்கள் 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்டார்கள், கண்மலை தண்ணீரை குடித்தார்கள், கர்த்தர் அவங்கள நேர்த்தியாக நடத்தினார். ஆனால் இப்போது அவங்க அபவுட் டு இன்ஹெரிட் த லேண்ட், அவர்கள் ஆண்டவருடைய சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரிக்க போகிறார். கொஞ்ச நாளில் அவங்க போய் சுதந்திரிக்க போகிறாங்க, தேசத்தை கேப்சர் பண்ண போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, 40 வருஷம் உன்னை நடத்திட்டேன், நீ பயப்படாத, 2025 ஃபுல்லாக உன்னை நடத்திட்டேன், நீ பயப்படாத, கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் ஏன் உன்னை பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நான் உனக்கு முன்னாடி போவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் முன்னாடி போகிறார். 31ஆவது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். ஏன் ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்னாடி போகணும், எதுக்காக போகணும் அப்படின்னா, 31:3 எழுதியிருக்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உன் சிறை கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். ஏன் கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி போகிறார்னா, தேசத்து ஜனங்களை அழிக்க. என்ன ஆண்டவரே, தேசத்தில் பெரியவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிபர்கள், வயோதிபர்கள், வியாதியஸ்தர்கள் எல்லாம் இருப்பாங்களே, ஏன் அவங்களை அழிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தேசம் யாருக்குரிய தேசம் தெரியுமா? தேவ பிள்ளைக்கு உரிய தேசம், உனக்குரிய தேசம். இஸ்ரவேலே உனக்குரிய தேசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்குரிய தேசம். ஆனால் உங்களுக்குரிய தேசம். உங்கள் ஆசீர்வாதத்தை இல்லீகல் என்ட்ரி, ஏன்னா தவறான முறையில் ஒருவன் குடியேறி அந்த இடத்தை ஆக்குப்பை பண்ணிட்டான், ஆக்கிரமிச்சிட்டான், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை அழித்து நான் உனக்கு அந்த தேசத்தை தருவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த ஜனங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். எப்போ பத்திரம் போட்டு கொடுத்தார் தெரியுமா? எப்போ பத்திரம் போட்டு கொடுத்தாருன்னா, ஆபிரகாம்கிட்டே ஆண்டவர் பத்திரம் போட்டு கொடுத்துட்டார் அந்த இடத்த பற்றி. ஜனங்கள் இருந்தாங்களா அந்நேரம்? 40 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா இல்லை. வாசிக்கலாம், ஆதியாகமம் புத்தகம் 15:21 எழுதியிருக்கு. ஆண்டவர் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது போல் ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த வசனத்தை வாசிங்க. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆண்டவர் பத்திரம் போட்டு எழுதி சீல் வச்சு கொடுத்துட்டாரு. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இல்லை. கவனிங்களேன், இஸ்ரவேல் என்ற தேசம் இல்லை, இஸ்ரவேல் என்ற வம்சம் பிறக்கவே இல்லை. பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் ஒரு திட்டம் தீட்டி தீர்மானம் பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்து அதை கொடுத்து விட்டார். ஆனால் இப்போ நேரம் வந்துருச்சு. நேரம் வந்ததுனால நான் உனக்கு முன்னாடி போகிறேன். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சில தீர்மானம் பண்ணியிருந்தார், சில திட்டம் தீட்டி இருந்தார், சில வாக்குத்தத்தங்களை வாக்கு பண்ணி இருந்தார். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை எல்லாவற்றையும் நிறைவேறுவதற்கு நாட்கள் வந்து விட்டது. அதனால் ஆண்டவர் மோசே மூலமாக சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2025 வரைக்கும் 4 வரல, 2026 வந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். முன்னே குறித்த ஆசீர்வாதம், நீங்கள் நானும் பிறப்பதற்கு முன்பே குறிக்கப்பட்ட நன்மைகளை உங்கள் கையில் கொடுப்பதற்காக ஆண்டவர் முன்னாடி போகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 10:8. கர்த்தர் எதற்காக நமக்கு முன்பாக போகிறார் என்றால், உங்களுக்கு கொடுத்த பழைய ஏற்பாட்டில் யோசுவான்னு ஒரு புத்தகம் இருக்குங்க, அதில் 10ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். ஏன் ஆண்டவர் முன்னாடி போகிறார் தெரியுமா? உனக்கு முன்னாடி சில எதிரி இருக்கிறான். பின்னாடி இருந்தால் ஆண்டவர் பின்னாடி வந்திருப்பார். கவனிங்க, பின்னாடி எதிரிகள் இருந்தால் பின்னாடியே வந்திருப்பார்.
இப்போ அவன் முன்னாடி இருக்கிற ஆண்டவர் பார்த்து சொன்னார், உனக்கு முன்னாடி அவன் இருக்க மாட்டான். ஏன் இருக்க மாட்டான்னு தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னாடி போவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் முன்னாடி போனார்னா ஒரு எதிரி இருக்காது, ஒரு எதிராளியும் வர முடியாது. சில காரியங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் முன்னாடி அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ரெண்டாவது, முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் ஏன் நமக்கு முன்னாடி போகிறார்? நேரம் வந்து விட்டது, உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. ஒரு வசனம் வாசிப்போமா? சங்கீதங்களின் புத்தகத்தில், அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. 102ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் நேரம் வந்தது. ஆண்டவர் அது வரைக்கும் உட்காந்துருக்கார் சீட்டில். கவனிங்க, சீட்டிலே உட்காந்துருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எதிராளி என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எதிராளி வந்த உடனே ஆண்டவர் எழுந்தருளி அதற்கு இறங்குகிறார். பாருங்க, சிங்கம் வந்து விட்டது. சிங்கம் வந்து தாவீதினுடைய அந்த தொழுவத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அது வரைக்கும் எங்கேயோ மூலையில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு மேய்ப்பன் தாவீது வேகமாக எழும்பி அந்த சிங்கத்துக்கு பின்னே ஓடி, வசனம் சொல்லுகிறது, அதன் தாடையிலே அடித்து, செவிட்டிலே அடிச்சிருப்பான் போல, தாடையில் அடித்து அதன் வாய்க்கு அதை தப்புவித்தேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் முன்னாடி போகிறார் அப்படி என்றால், சிறுமந்தையே உனக்கு தயை செய்யும் நேரம் வந்தது, அதனாலே ஆண்டவர் முன்னாடி போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்புறீங்களா? இந்த 2025 கர்த்தர் உங்கள் முன்னாடி போவார், நம்புறீங்களா? நான் நம்புகிறேன், என் முன்னாடி ஆண்டவர் போவார், என் ஊழியத்துக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி. ரெண்டாவது, ஆண்டவர் ஏன் நமக்கு முன்பாக போகிறார்? யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இதுதான் முக்கியமான காரியம். ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறார்? முதலாவது, உனக்குரிய நேரம் வந்து விட்டது, முன்பாக போகிறார். ரெண்டாவது வாசிப்போம், யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஏன் ஆண்டவர் உனக்கு முன்னாடி போகிறார் தெரியுமா? சபையே கவனி, உனக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கிறது. இந்த தடை அடைக்கப்பட்ட தடையாக இருக்கிறது. அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, ஒருவரும் உள்ளே போகலை, ஒருவனும் வெளியே வர முடியவில்லை. தடை இருப்பதை ஆண்டவர் பார்த்து விட்டார் முன்னாடியே, அதனால் முன்னாடி போகிறார். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் வனாந்தரத்தில் இவ்வளோ பெரிய சுவரை பார்க்கல, அவங்க இவ்வளோ பெரிய மதிலை பார்க்கவில்லை. வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அந்த மதிலில் 2 ரதங்கள் ஒன்றாக சேர்ந்து ஓடுமா. பைபாஸ் ரோடு மனசில் வச்சுக்கோங்க, இந்த பைபாஸ் கிடையாது, ஏன்னா மெயின் பைபாஸ், சென்னை திருச்சி பைபாஸ் மனசில் வச்சுக்கோங்க. 2 பெரிய டாரஸ் வண்டி போகிற அளவுக்கு அதில் இடம் இருந்தது. அவ்வளோ பெரிய மதில் மேலே, அவ்வளோ மதில் மேலே அந்த வண்டி ரதங்கள் ஓடுமா. அவ்வளோ பெரிய தடை இருக்கிறது. இதை பார்க்குறாங்க ஜனங்க, இது வரைக்கும் பார்க்காதவங்க, தடையை பார்க்காதவங்க. இப்போ 40 வருஷம் முடிஞ்சு தேசத்துக்குள்ளே வந்த உடனே அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறது எரிகோ மதில், பல கிலோமீட்டர் சுற்றளவு. பார்க்குறான், கண்ணை வச்சு பார்க்குறான், பெரிய தடை. ஒருத்தனும் உள்ளே போக முடியல, ஒருத்தனும் வெளியே வர முடியல. அவங்க யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே மனதிலே தோற்றுவிட்டார்கள். நான் இப்படி சொல்கிறேன், தே டிஃபீட்டட் பிஃபோர் தே ஸ்டார்ட் த பேட்டில். அவங்க யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எரிகோவில் மனசில் தோதுரு, அப்பா இவ்வளோ பெரிய மதிலை எப்படிப்பா ஜெயிக்க போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. 2026 எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், கவலை மனசளவில் தோற்றுவிட்டார்கள். ராகாப் வீட்டுக்கு 2 வேவுக்காரர்கள் போகிறாங்க. ராகாப் என்ன சொல்கிறா தெரியுமா? உங்களை பற்றிய பயம் எங்கள் இருதயங்களை பிடித்து கொண்டது, அதனால எங்கள் இருதயம் கரைந்து போய்விட்டது. கவனிங்க, எதிரியும் பயந்து கொண்டு இருக்கிறான், நம்மாலும் பயந்து கொண்டு இருக்கிறான். நம்மளுக்கு என்ன பயம் தெரியுமா? எப்படி நடக்க போகுது தெரியல ஆண்டவரே. எதிரி என்ன பயப்படுவான்னு தெரியுமா? இவங்க வந்தாங்கன்னா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா சமுத்திரத்தை இவர்களுக்காக இவர்கள் தேவன் திறந்தாரு, 2ஆக பிளந்தாரு, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ராகாப் சொல்லுகிறான், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுவதற்கு நமக்கு முன்பாக போகிறார். 2வது ரீசன் சொல்லுகிறேன், ஏன் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போகிறார் என்றால், தடைகளை நீக்கி போடுவதற்காக நமக்கு முன்பாக போகிறார். மனசுக்கு புரிய மாட்டேங்கி, சில நேரம் நம்முடைய மென்டல் ஃபேக்டர் இருக்குல்ல, மென்டல் ப்ராப்ளம், சில ப்ராப்ளம் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாது. சில தடை இருக்குது. அந்த தடை எங்கே இருக்குது தெரியுமா? மனசில் இருக்குது. இப்படி சொல்லுங்கள், என் மனசில் இருக்குது. சொல்லுங்கள்,
என் மனசில் தடை இருக்குது. ஏன்னா உங்கள் மனசில் தான் தடை. மனசு எங்கே இருக்குது? எங்கள் கெமிஸ்ட்ரி வாத்தியார் கேட்டார், மனசு இங்கே இருக்கா இங்கே இருக்கா? என் ஃப்ரெண்டு சொன்னால், அவங்க ஜோக்கா சொன்னான், பக்கத்து வீட்டு பரிமளா மேலே இருக்குன்னா. ஸோ கவனிங்க, மனசு எங்கே இங்கே இருக்கா எங்கே இருக்கா எனக்கு தெரியல. ஆனால் மனதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? இதை என்னால் தீர்க்க முடியவே இல்லை, இதை என்னால் தீர்க்கவே முடியாது. மனசில் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி மனதளவில் அடைபட்டு இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியல, உள்ளேயும் போக முடியல வெளியும் வர முடியல, அடைபட்டது போல் இருந்தால் கர்த்தர் அந்த அடைபட்ட தடையை உடைத்தெறிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனசில் உனக்கு பிரச்சனை இருக்குது, ஒன்றுமே புரியலையா? ஆண்டவர் உங்க கூட பேச போகிறாருன்னு அர்த்தம். அந்த வசனத்தில் வாசியுங்கள். 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை எத்தனை தரம் சுற்றணும்? 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மதிலை இடிக்கணும். பாய்ப்பா மதில் என்ன செய்யணும்? இடிக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஜேசிபி கொண்டு வா, புல்டோசர் கொண்டு வா, டேங்க் கொண்டு வா அப்படிலாம் சொல்லலை. எக்காலங்களை எடுத்துக்கோ, எக்காலத்தை எடுத்து மதிலை சுற்றி வா அப்படின்றார். பெரிய எக்காலத்தை வச்சு மதிலை சுற்றி வா. எத்தனை டைம் சுற்றணும்? 7 நாள் சுற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு டைம். வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 3ஆம் வசனத்தில், யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சுற்றி வாருங்கள், ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி எத்தனை தரம் செய்யணும்? 6 நாள். 6 நாள் எத்தனை முறை சுற்றணும்? கவனிங்க, சொல்லுங்கள். ஒரு டைம் ஃபுல்லாக சுற்றணும். அந்த மதிலை பார்த்துக்கிட்டே சுற்றணும். ஏன்னா உள்ளே இருக்கவங்க பார்ப்பாங்க, இந்த வந்துட்டாங்கடா லூசுக, சுற்றுறாங்களா, சுற்று என்னமோ செய்ய போகிறாங்க போல். சுற்றி முடிச்சு வந்த உடனே 7 பேர் சேர்ந்து எக்காலம் ஊதுவாங்க. பேன்னு எக்காலம், எப்படி எக்காலம் ஊதுனாங்களோ ஊதிட்டாங்க. ஊதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். ஆனால் ஒரு முக்கியமான காரியம், 6 நாள் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உங்கள்கிட்ட இப்படி சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? நம்ம என்ன செய்வோம்னா, பேசாதன்னு சொன்னால் தான் பேசுவோம். நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, பேசாத அப்படின்னா பேசுவோம், பேசுன்னு சொன்னால் பேச மாட்டோம். ஆண்டவர் சொல்ல, நீ பேசாத, வாய் திறக்காத, அமைதியாயிரு. கர்த்தர் சில டாக்டிக்ஸ் சொல்லித்தரார். புரிய மாட்டேங்க ஆண்டவரே, மதியில் இருக்குது, மதிலை உடைக்கணும், நான் யாருக்கு ஃபோன் பண்ணேன், எந்த ஜேசிபி ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறத விட்டுட்டு ஆண்டவர் சொல்ல, பேசாத, 6 நாள் சுற்று. 7ஆவது நாள் எத்தனை முறை சுற்று? 7 முறை சுற்று. 7 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் கர்த்தரை நல்லா ஆர்ப்பரிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல, என்ன சொல்லி ஆர்ப்பரிச்சாங்களோ தெரியாது. ஆனால் சத்தமாக ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கும்போது அலங்கம் இடிந்து விழுந்ததான். ஏன் ஆண்டவர் 2ஆவது நாள் இடிச்சிருக்கலாம்ல, நாளே இடிச்சிருக்கலாம்ல, 5ஆவது நாள் இடிச்சிருக்கலாம்ல, ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் 6 நாளும் உனக்குரியது. 6 நாள் நல்ல வேலை செய். முதல்ல நல்ல ஒரு டைம் சொல்ல சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டு வேலைக்கு போயிடு, உன் வேலையை பாரு. 7ஆவது நாள் என்னுடைய நாள், என்னுடைய நாளிலே நான் அற்புதம் செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய நாளிலே 7 முறை சுற்று. 7 முறை சுற்றுறாங்க, 7 முறை எக்காலங்களை ஊதுகிறாங்க. கவனிங்க, உள்ளேருந்து ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த பைத்தியக்கார கூட்டம் என்ன செய்கிறது பார்ப்போம், இவங்களால் நம்மளை பிடிக்கவே முடியாது. வி ஆர் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்துரு உங்களை பார்த்து அப்படி தான் நிறைய நேரம் சொல்லுவான், வி ஆர் சேஃப், நாங்கள் சேஃபான இடத்துல இருக்கிறோம், நீ அன்சேஃப் பிளேஸில் இருக்கிற, நீ அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனப்படுத்துவான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு புரியாதவைகளை செய்ய சொல்லுகிறார். சில நேரம் ஆண்டவர் பேசுகிறது உங்களுக்கு புரியலையா, நல்லா மனசில் வச்சுக்கோங்க, கர்த்தர் பேசுகிறாருன்னு அர்த்தம். விளங்காததை உங்கள் மனசுக்குள்ளே சிலது தோணுதா, ஆண்டவர் பேசுகிறார். விளங்குதா, ஆண்டவர் பேசலை, இன்னும் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணணும். அலங்கத்தை இடிப்பதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எக்காலங்களை பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுகிறார். 7 முறை சுற்றி வந்து விட்டார்கள். 20ஆவது வசனத்தை வாசிப்போம். 20ஆவது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடைய முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. நல்லா கவனிங்க, ஒரு 7 நாள் நீங்களும் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்கள் தடையெல்லாம் உடையணுமா, உங்கள் மென்டலி தடை, மைண்டில் இருக்க தடையெல்லாம் உடையணுமா, பேசாதீங்க. கொஞ்சம் வாய் திறந்து எதுவுமே என்ன செய்யாதீங்க. நிறைய நேரம் வீட்டில் சண்டைக்கு காரணம் என்ன தெரியுமா, வாய் திறந்து ஏதாச்சும் பேசுகிறது தான். பேசாமல் இருங்க, தேவைக்கு பேசிட்டு அமைதியாக இருங்க, ஆண்டவரை துதிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பேசாமல் இருந்து பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். எரேமியாட்ட ஆண்டவர் சொன்னார், கொஞ்ச நாள் அமைதியார்,
எசேக்கியேல்கிட்ட ஆண்டவர் சொன்னார், 6 மாதம் நீ ஒரு சைடு படுத்துக்கோ, ஒரு சைடாக படுத்துக்கோ. இன்னொரு டைம் எசேக்கியேல்கிட்ட சொன்னார், நீ ஒரு சணல் கயிறை வாங்கி உன் இடுப்பில் கட்டிக்கோ 6 மாதம். ஆண்டவர் பேசுகிறது சில நேரம் விலங்கலைனாலும் செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அவங்க எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆர்ப்பரித்த உடனே வசனம் சொல்லுகிறது, அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி விழுந்துச்சா? அந்த பில்டிங் ரைட் சைடில் விழுந்துருந்துச்சுன்னா ஜனங்க மேலே விழுந்திருக்கும். உள்ளே விழுந்திருந்தா உள்ளே இருக்க ஜனங்க செத்து போயிருப்பாங்க. அந்த அலங்கத்து மேலே தான் ராகாப்புடைய வீடு இருக்குது. அப்படியே இடிஞ்சு சுக்கு நூறாக தெரிச்சிருந்துச்சுன்னா ராகாப்பும் சேதமாயிருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அலங்கம் இடிந்து விழுந்தது, ராகாப் சேதமடையவில்லை, அவர்கள் அதன் மேல் ஏறி போனார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 20ஆம் வசனத்தில், உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார். நின்றுக்கிட்டு இருக்காங்க. கவனிங்களேன், ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். கற்பனையில் சுற்றி நிற்கிறாங்க ஜனங்க. எக்காலத்தை ஒரு முனையில் ஊதும்போது ஜனங்க எல்லா சைடு இருந்து கத்துக்கிறாங்க. அலங்கம் அப்படியே உள்ளே போய்விட்டது. உள்ளே போச்சா மேலே போச்சான்னு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் ஏறி போனார்கள். ஒரு ஸ்டெப் வச்சு ஏறி போகும் அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்றால் நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் மைண்டில் இருக்கிற சில தடைகளை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் புரியாததை செய்ய சொல்லுவார். சண்டைக்கு போகணும் கிதியோன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. கிதியோன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? 300 பேரை செலக்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு 20,000 பேர் வராங்க. சண்டைக்கு போகணுப்பா நம்ம வாங்க அப்படின்னு ஆளை கூப்பிட்டா 20,000 பேர், பெரிய படை. 20,000 பேரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போய் எப்படி தண்ணி குடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார். அதில் எல்லாரையும் கழிச்சிட்டார். 19,700 பேரை கழிச்சிட்டார். எல்லாம் போயிட்டான். வெறும் 300 பேர்கிட்ட கிதியோன் சொல்கிறான், நீ பானையை எடுத்துக்கோ, ஒருத்தன் எக்காலம் எடுத்துக்கோ, ஒருத்தன் தீவெட்டி எடுத்துக்கோ. இதை தான் சண்டைக்கு நான் போகிறோம். சண்டைக்கு போகிறவங்க எப்படி போகணுன்னா கண்டிப்பாக பட்டயத்தோடு தான் போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வித்தியாசமாக செய்ய சொன்னார். அங்கே வெற்றி நிச்சயமானது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம மைண்டுக்கு புரியாது, ஏன் ஆண்டவரே இதை செய்ய சொல்லுகிறீர். மரியாள் மார்த்தாளை பார்த்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா அவள் சொல்லுவா, ஆண்டவர் எங்களை பார்த்து சொன்னார், கல்லை புரட்டுன்னார். கல்லை புரட்டினா என்ன ஆகும்? நாரும். அப்படி தானே? உண்மை தானே? கல்லை புரட்டினால் நாரும். ஏன்? 4 நாள் ஆயிடுச்சு. சயின்ஸ் படி பார்த்தா நம்ம செத்து போயிட்டோன்னா 24 மணி நேரத்தில் நம்முடைய பாடி டீகாம்போஸ் ஆகிடும். அப்படின்னா சரீரம் சிதைவடைய ஆரம்பிச்சிடும், நாத்தம் வரும். செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி நான் என்ன ஸ்ப்ரே போட்டேன்? நான் என்ன ஸ்ப்ரே? ப்ரூட் அப்படி ஸ்ப்ரே எல்லாம் போட்டு நான் வந்திருந்தாலும் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே, ஒரு 6-7 மணி நேரத்தில் சொல்லிடுவாங்க, நார ஆரம்பிக்க போகுது, வேகமாக எடுத்துருங்க. 4 நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நாரும், சரீரம் செதஞ்சிரும். ஆண்டவர் அடிக்கடி இந்த வீட்டுக்கு போனார். கவனிங்க, அடிக்கடி இந்த வீட்டுக்கு போனார். பெத்பகே பெத்தானியா அந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இவங்க வீட்டுக்கு போயிட்டார். எருசலேமுக்கு எப்பெல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் இந்த வீட்டுக்கு போவார். சும்மா போவார், டீ குடிக்க போவார், இரவு உணவு எடுக்க போவார், ஓய்வு எடுக்க போவார். எப்பெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாரோ அப்போல்லாம் இந்த வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தார். எப்பெல்லாம் இந்த ஊருக்கு போகிறாரோ அப்போல்லாம் இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுத்தார். இப்போ இந்த வீட்டுக்காரங்க கூப்பிட்டு விட்றாங்க. எப்படி கூப்பிட்றாங்கன்னா, நீர் நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான், கொஞ்சம் வேகமாக வாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அங்கே 3 நாள் தங்கிட்டார். ஏன் ஆண்டவர்? எதுக்கு ஆண்டவரே நீங்கள் வரலை? சில நேரம் நம்மளுக்குள்ளேயும் கேள்வி இருக்கும்ல, ஆண்டவரே நான் கூப்பிடாமையே நிறைய நாள் வந்தீங்க, கூப்பிடாமையே எனக்கு அற்புதம் செஞ்சீங்க, நான் ஜெபிக்காமலே எனக்கு நன்மை செஞ்சீங்க, இப்போ நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால், என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்வார், என்றாயிலும் என்னை மறந்தது. என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? நான் நம்புகிறேன், கற்பனையில் இப்படி சொல்கிறேன். ஆண்டவர் அந்த சரீரத்தை டீகாம்போஸ் ஆக விடாமல் பாதுகாத்து கொண்டு இருப்பார். ஆமாம் சொல்லுங்களேன். இது எப்படி? இயற்கைக்கு மேலானது, உன் அறிவுக்கு எட்டாது. ஏன்னா தடை எங்கே இருக்குது தெரியுமா? உன் அறிவில் தான் இருக்குது. இந்த தடையை மாற்றுவதற்கு நான் சரீரத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். சயின்ஸுக்கு எப்போவுமே நம்ம எதிராளி தான். ஏன்னா சயின்ஸ் படி, லாஜிக் படி பார்த்திங்கன்னா, கன்னி பொண்ணு கர்ப்பவதி ஆகுமா? சொல்லுங்களேன். கன்னி பொண்ணு கல்யாணம் முடியாமல் கர்ப்பவதி ஆகுமா? ஆகாது. ஆனால் வசனம் சொல்லுது, கன்னி கர்ப்பவதியாய் மாறினாள்,
தண்ணி மேலே நடக்க முடியாது. தண்ணியில் என்ன வெயிட்டு பொருளை போட்டாலும் உள்ளே தான் போகும். வசனம் சொல்லுது இயேசு தண்ணி மேலே நடந்தார். பேதுருவை பற்றி வசனம் சொல்லுது பேதுருவும் தண்ணீரின் மேலே நடந்தான். ஒரு தண்ணி எப்படிங்க திராட்சரசமாக மாறும்? இது லாஜிக் படி நடக்கவே வாய்ப்பில்லை. ஆண்டவர் முன்னாடி ஏன் போகிறார் என்று சொன்னால் தடைகளை உடைப்பதற்காக முன்னாடி போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷத்தில் என்ன தடை வந்தாலும் உங்கள் மைண்டில் இருக்கிற தடைகள், அந்த தடைகளை எல்லாம் மாற்றி போட வருவார். எமோரியரின் ராஜாவாகிய 2 ராஜாக்கள் இருந்தார்கள். கவனிங்க, அவங்க 2 பேர்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்குறாங்க. என்ன பெர்மிஷன்? உங்கள் ஊர் வழியாக போய்க்கிறோம், வேணால் தண்ணிக்கு வேணால் காசு கொடுத்துட்றோம், தண்ணி குடிச்சுக்கிறோம், நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் தண்ணி குடிச்சுக்கிறோம், இந்த வழியை கிராஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு அவங்கள ஆண்டவர் துரத்தி விட்டார். வசனத்தை வாசிப்புமா, 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். யோசுவா 24:12. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்னாக குளவிகளை அனுப்பினேன். ஆண்டவர் ஏன் முன்னாடி போகிறாருன்னு கவனிங்களேன். சில நபர்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்து உங்களை ஜெபிக்க விடுறது கிடையாது. ஜெபம் பண்ணணும் முழங்கால் போட்டால் யார் தான் மைண்டுக்கு வருவா தெரியுமா? அந்த குறிப்பிட்ட ஆட்கள் தான் வருவாங்க. நன்மை செஞ்சேனே, நான் நல்லது தானே கேட்டேன், நான் ஏதாச்சும் அவங்களுக்கு தீமை செஞ்சேனா, ஆனால் அவங்க ஏன் எனக்கு இவ்வளோ தீமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே அவங்க பிக்சர் மனசில் வந்து உங்களை ஜெபம் பண்ண விடாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்களை துரத்தி விட்டாராம். எப்படி துரத்தினாராம்? அந்த வசனத்தை வாசிங்க. எதை அனுப்பி துரத்தினாராம்? குளவிகளை அனுப்பி. ஏன்னா காலாட்படை வச்சுருக்கலாம் ஒரு ராஜா, கப்பற்படை வச்சுருக்கலாம், அல்லது என்ன சொல்கிறது குதிரைகள் படை, யானை படை கூட வச்சுருக்கிறாங்களாம். தமிழ்நாட்டில் தமிழ் ராஜாக்கள் யானைப்படைகளை வச்சு கூட சண்டை போட்டாங்களாம். ஒட்டகங்கள் இருந்ததான். குளவிகளை வச்சு எப்படி சண்டை போட முடியும்? குளவிகளை வச்சு சண்டை போடுறதுக்கு ஒரே ஒரு ஆளால் முடியும். அதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் குளவிகளை அனுப்பி அந்த ராஜாக்களை துரத்தி விட்டாராம். பிரியமானவர்களை கவனியுங்கள். உங்களால் எது முடியாதோ அதை தேவனால் முடித்து காட்ட முடியும். ஆண்டவர் ஏன் முன்னாடி போகிறார் தெரியுமா? உன்னால் இது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் போகிறேன். 3வது காரணத்தை சொல்லி முடிக்கிறேன் பிரசங்கத்தை. கவனியுங்கள். 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45:2 நாம் வாசித்தோம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை கவனிங்க. அது வந்து க்ரூக்கட் பிளேஸ் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. அது ரொம்ப வித்தியாசமான இடமா இருக்கிறது. அது நேராக இருந்தால் பரவாயில்ல, எப்படி இருக்குது கோணலுமானமாக இருக்குது. நீங்கள் பைபாஸில் நேராக கார் ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் தெருவுக்குள்ளே கார் ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தெருவுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போனால் ரொம்ப டென்ஷன். நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம், சிவகாசிக்கு போனோம். தெருவெல்லாம் என்னது ஸ்பீட் பிரேக்கர், ஒரு வீட்டுக்கு ஸ்பீட் பிரேக்கர். வண்டி கிளச்சை மிதித்து கியரை மாற்றி டென்ஷன். கோணலும் மாறுபாடுமான ஒரு ரோடு. ஹிந்தி பைபிள் சொல்லுது சாரே ஊஞ்சி ஸ்தான், அப்படின்னா மேடு பள்ளமாக இருக்குது. கோணல். நான் முன்னாடி ஏன் போகிறேன் தெரியுமா? உனக்கு முன்னாடி சில கோணல்கள் இருக்கிறது, சில தடுக்கல்கள் இருக்கிறது. உன்னுடைய வேகத்தை சில காரியம் குறைத்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிப்போம். 12வது அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம், வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கணும். கவனிங்க. நீ யார் அப்படின்னு சொன்னால் நீ ஓட வேண்டிய ஆள், ரன்னிங் ரேஸில் ஓட வேண்டிய ஆள். இப்போ ஓடாமல் உட்காந்துருக்கு.
ஏன் உட்காந்துருக்க தெரியுமா? பாரம், சில பாவம் அழுத்தி உன் வலியை கோணலாக்கி உன்னை ஓட விட மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விடு, அதையெல்லாம் தூரமாக்கி விடு, ஓடு. தாவீதை பற்றி வசனம் சொல்லுது. எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். தாவீது யார் தெரியுமா? யுத்த களத்தில் கோலியாத்தை நோக்கி ஓட வேண்டியவன். சின்ன பையன், இளைஞன். ஏன்னா 15 வயசு பையன். ஜோசின் இல்லை, அவன் இருந்தால் அவனை வச்சு சொல்லியிருப்பேன். சின்ன பையனுக்கு அந்த ஊர் ராஜா, 7 அடி உள்ள ராஜா, அவர் ட்ரெஸ்ஸை போட்டு விட்றார், அவருடைய ஹெல்மெட்டை மாட்டுறார், அவருடைய பட்டயத்தை கொடுக்குறார். இந்த பட்டயம் உனக்கு உதவி செய்யும் தாவீதே, இந்த ஹெல்மெட் உனக்கு உதவி செய்யும் தாவீதே, என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ. அவன் அதை போட்டு நடந்து பார்க்குறானா. போட்டு நடந்து பார்த்தா அவன் சொல்கிறான், எனக்கு இந்த அப்பியாசம் இல்லை, என்னால் இதை வச்சுக்கிட்டு ஓட முடியாது, என்னைய விட்டு. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டான், பாரத்தை கழட்டி விட்டான், சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் கழட்டி விட்டு வேகமாக ஓடுகிறான் ஆற்றங்கரைக்கு. 5 கூழாங்கற்களை எடுக்கிறான், மேய்ப்பருக்குரிய அடைப்பை பையிலே போட்டுவிட்டு அவன் மறுபடியும் ஓடுறான். எங்கே ஓடுறான் தெரியுமா? கோலியாத்தை பார்த்து ஓடுகிறான். அந்த ஸ்லிங்கை வச்சு சுற்றி அடிக்கிறான் தாவீது. அந்த நேரத்தில் கோலியாத் கீழே விழுகிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் போக வேண்டிய பாதையில் கோணல் இருக்கிறது. நீ யார் தெரியுமா? நீ சாதாரணமானவன் கிடையாது. உடனே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்திற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் சர்ச்சில் வச்சிருக்கிறார்? ஏன் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் தெரியுமா? உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. கோலியாத் என்று சொன்னால் ஊறுகிற பாம்பு, அப்படியே ஊறி ஜனங்களை கெடுக்கிறவன். அவனுடைய தலையை சங்கரிக்க தாவீதே உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் உனக்கு முன்னாடி கோணல் இருக்கிறது, உனக்கு முன்னாடி பாரம் இருக்கிறது, உன் மேலே பாவம் இருக்கிறது. இதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, அந்த வசனம் சொல்லுகிறது, அவைகளை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. அவர் தான் விசுவாசத்தை துவங்கினார். உங்களை யாருங்க ரட்சித்தார் சொல்லுங்கள்? உங்களுக்காக யார் ஜீவனை கொடுத்தார்? பாஸ்ட் கிடையாது, இயேசு. ஏன்னா இயேசு தான் தொடங்கினார், இயேசு தான் முடிப்பார். நீங்களாம் முடிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு போதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். முடிக்கக்கூடாது. அவர் துவங்கினார், அவரே முடிப்பார். அது வரைக்கும் நீ பொறுமையோடு ஓடிக்கொண்டிரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் கர்த்தர் செவ்வையாக்குவார். அப்படியே கண்களை மூடுங்க, எலும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கண்களை மூடி ஷகதாரபா நகதாரபா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைகளை நீக்கி போடுவதற்காக ஆண்டவர் முன்பாக போகிறார். உங்களுக்கான நேரம் வந்திருக்கிறது. இதுவே அந்த நாள், இதுவே அந்த ரட்சணிய நாள். ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு முன்னாடி ஏன் போகிறன்னு விரும்புகிறாருன்னா, உனக்கு தயவு செய்யும் நேரம் வந்தது, தயவு செய்யும் காலம் வந்தது. 25 வரைக்கும் ஆண்டவர் தயவு செய்யாமல் இருக்கலாம். இந்த 26 ஆண்டவர் தயவு செய்வதற்காக வந்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபமாக இருக்கிறது. ஆனால் சில இல்லீகல் என்ட்ரி உன்னுடைய வாக்குத்தத்தத்தை ஆக்குபை பண்ணியிருக்கிறது. அதையெல்லாம் கர்த்தரே மாற்றி போடுவார், ஆண்டவரே மாற்றி போடுவார். அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தரே திறப்பார். உன் மனதில் இருக்கிற அந்த மென்டலி ப்ரெஷர், அதை தேவன் மாற்றி போட ஆண்டவர் முன்பாக போகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற பாரம், எங்களுக்குள்ளே இருக்கிற பாவம், ஆண்டவரே எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற பாரங்கள் எங்களை ஓட விடாதபடிக்கு கிறிஸ்தவ ஓட்டத்தில் சோர்வை கொடுக்கிறது. எங்களால் வேகமாக ஓட முடியவில்லை. கர்த்தாவே, எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. தாவீதே, நீ கோலியாத்தை நோக்கி ஓட வேண்டியவன், கோலியாத்தின் தலையை சங்கரிக்க வேண்டியவன். ஆனால் நீயோ பாரப்பட்டு சவுளுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கொண்டு நீ உன்னால் நடக்க முடியவில்லை. நீயோ உனக்குரியதை, நீ எதில் பழகினியோ அதை வைத்தே நீ செயல்பட ஆரம்பி. ஆண்டவர் வெற்றியை தருவார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு யோசிக்காத. உனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ சின்ன வயசுலேருந்து அதை மட்டுமே செய். ஜெயம் உனக்கானது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, நடத்துங்க. தேவன் இவர்களுக்கு முன்பாக போங்க. இந்த வாரம் உம்முடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.